everyone, welcome to my channel Jan Pedagogy. So in this section we learn about the first lesson crop production and management. Crop na enna tamilla crop na enna da solvanga பயிர் ஓகேவா production na என்னது அத உற்பத்தி பண்றது management na என்னது உற்பத்தி பண்ண பயிரை அத மேலாண்மை அத வந்து பத்திரமா பதப்படுத்தி பாத்துக்கிறது. See, let's move to the lesson. Pahali and Bujo went to their uncle's house during the summer vacation. The uncle is a farmer, okay va. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? பஹலி பூஜோ அவங்களோட uncle ஹவுஸ்க்கு போனாங்க. எப்போ போனாங்கன்னா அவங்களோட annual leaveல. அவங்க uncle என்னவா இருக்காரு? Farmer. One day they saw some tools like kurpi, sickle, shawl, plow, etc. in their field. அவங்க என்ன பண்றாங்களா இந்த லேண்ட்ல ஃபீல்ட்ல நிலத்துல என்னென்னலாம் வச்சிருப்பாங்க அந்த டூல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கறாங்க ஓகேவா. ப்ளோனா என்னது ஏர் ஓட்டுற அந்த இது பேர் தான் என்ன சொல்றாங்க ப்ளோ ஓகேவா. See, we all know plants can prepare their food themselves ஓகேவா. See, what's the process by which plants prepare their food? Yeah, right, photosynthesis. Okay, the name the process called as photosynthesis. See, animals including humans cannot make their own food. Okay, plants மட்டும் தான் என்ன பண்ணும் எப்பயுமே அவங்களுடைய own food வந்து prepare பண்ணுவாங்க. But animals humans என்ன பண்ண மாட்டோம் நம்ம எப்பயுமே நம்மளோட own food prepare பண்ண மாட்டோம். We all will depend on others, okay, for our food. Why we need food? நமக்கு எதுக்கு food வேணும்? See this. But first of all, why do we have to eat food? நம்ம எதுக்கு வந்து food சாப்பிடுறோம்? Okay, you already know that the energy from food is utilized by organisms for carrying out various body functions such as digestion, respiration and excretion. Okay, digestion என்னது நம்மளுடைய செரிமானம், respiration என்னது சுவாசிக்கிறது, then excretion என்ன waste particles நம்ம பாடியில இருந்து வெளிய போகுதுல அந்த waste particles அதுக்காக okay, then we get our food from plants or animals or both. Okay, humans நம்மளோட food எல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுடா நமக்கு from plants கிட்ட இருந்தும் animals கிட்ட. Okay, we all need food. How can we provide food to a large number of people in our country? நம்ம எல்லாருக்குமே food வேணும். நம்ம எப்படி இந்த இவ்ளோ பேருக்கு இவ்ளோ food தர முடியும்? See, food has to be produced on a large scale. Okay, food எப்பவுமே என்ன பண்றாங்களா அதிக அளவுல என்ன பண்றாங்க உற்பத்தி பண்றாங்க. அந்த அதிக அளவுல உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. Okay, in order to provide food for a large population, regular production, proper management and distribution of food is necessary. ஓகேவா. அதிக பேருக்கு வந்து என்ன பண்றாங்க ஃபுட்டை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உற்பத்தி பண்ற ஃபுட்டெல்லாம் எப்படி பண்ணணுமா ரெகுலர் ப்ரொடக்ஷன் அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கணும். தென் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கான முறையில் பதப்படுத்தணும். தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் இஸ் நெசசரி. பதப்படுத்தி வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா அவங்க அதை என்ன பண்ணுவாங்க மற்றவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். ஓகே, டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். See this, agricultural practices. Till 10,000 BC, people were nomadic. Nomadicனா என்னம்மா நாடோடிகளாக இருந்தாங்க. ஓகேவா. 10,000 BCயில் எப்படி இருந்தாங்களா மக்கள் எல்லாருமே நாடோடிங்களா. ஓகேவா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருந்தாங்களாம். They were wandering in groups from place to place in search of food and shelter. ஓகேவா. அவங்க என்ன பண்ணுறாங்களா கும்பலாக என்ன பண்ணாங்க அங்கே இங்கேன்னு சுற்ற ஆரம்பித்தாங்க. எதுக்காகடா சுற்ற ஆரம்பித்தாங்க? ஃபார் their ஃபுட்டுக்காகவும் ஷெல்டருக்காகவும். ஓகேவா. அவங்க உணவுக்காகவும் அவங்க தங்கும் இடத்துக்காகவும் என்ன பண்ணாங்களாம் அவங்க வந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்களாம். They ate raw fruits and vegetables and started hunting for animals for food. ஓகேவா. அவங்க என்ன பண்ணாங்களா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படியே செடியில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. அண்ட் ஹண்டிங்னா என்னடா அந்த ஷூட்டிங். ஓகேவா. நம்ம மற்ற அனிமல்ஸ் என்ன பண்ணாங்களாம் சுட்டு கொன்று சாப்பிட்டாங்க. ஓகேவா. Later they could cultivate land and produce rice, wheat and other food crops. ஓகேவா. thus was born agriculture. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க மறுபடியும் ஒரு லேண்டில் என்ன பண்ணாங்க அவங்க எவ்வளோ நாள் தான் அவங்க இப்படி சுட்டு சாப்பிட்றது. அதனால என்ன பண்ணிக்கிட்டாங்க லேண்டில் வந்து ரைஸு வீட்டு அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க அவங்க ஒன்று போட்டு அப்படி தான் என்னாச்சு நம்மளுடைய அக்ரிகல்ச்சரே ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா. See, when plants of the same kind and grown and cultivated at one place on a large scale is called as crop. Cropனா தமிழில் என்ன நமக்கு தெரியும் பயிர்னு தெரியும். ஓகேவா. ஒரே இடத்துல இப்போ ஒரு லேண்ட் இருக்குது எனக்கு அந்த லேண்டில் வந்து ஃபுல்லாக நான் ரைஸ் போடுறேன் ஓகேவா இல்லை வீட் போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அந்த ஃபுல்லாக போட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம்ல அது பேர் தான் என்ன சொல்கிறாங்க crop. ஓகே, க்ராப்னா என்னது பயிர். For example, crop of wheat means that all the plants grown in a field or that of wheat. ஓகேவா. ஒரு இடத்துல வந்து நான் crop வீட்டு போடுற வீட்டுக்கான பயிர் போடுறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகணும் ஃபுல்லாகவே வீட் செடியாக முளைக்கும். ஓகேவா. You already know that crops are of different types like cereals, pulses and fruits. ஓகேவா. நம்ம க்ராப்ஸில் எப்படி இருக்கலாம் சீரியல்ஸ் பயிர்கள். ஓகேவா. தென்
வெஜிடபிள்ஸ்னா என்னது காய்கறிகள், தென் ஃப்ரூட்ஸ்னா என்னது பழங்கள். தீஸ் கேன் பி கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த சீசன் இன் விச் தே க்ரோ. ஓகேவா? இப்போ வந்து இந்த காய் இந்த சீசனில் தான் கிடைக்கும், நமக்கு இந்த பழம் இந்த சீசனில் தான் கிடைக்கணும் இருக்குல்ல. ஓகேவா? அதை தான் பார்க்குறோம். இந்தியா இஸ் அ வாஸ்ட் கண்ட்ரி. இந்தியா வாஸ்ட் கண்ட்ரினா என்னம்மா? ஒரு பெரிய நாடு. ஓகேவா? த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் ரெயின்ஃபால் வேரி ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர். ஓகேவா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துல இருக்க ஒரே கிளைமேட்டிக் கண்டிஷன் இன்னொரு இடத்துல இருக்காது. ஓகேவா? there will be some changes. Accordingly, there is a rich variety of crops grown in different parts of the country. ஓகேவா? ஒரு கண்ட்ரிலையும் என்ன பண்ணும், ஒரு கிராப்ஸ் வளரும். Despite this diversity, it both cropping patterns can be identified. There are என்ன இருக்குன்னா two types of அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, two types of cropping patterns பண்ணியிருக்காங்க. See, first one is kharif crop, then second one is rabi crop. Kharif cropனா என்னடா, the crops which are sown in the rainy season are called kharif crop. ஓகேவா? சோனா என்னது, எந்த சீசன், அந்த ரெய்னி சீசனில் அந்த கிராப்ஸை போடுறாங்கல்ல. ஓகேவா? இப்போ நான் இந்த ரெய்னி சீசனாக இது இப்போ ஜூன் மாதமா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைமில் சீட்ஸ் போடுறோம் அப்படின்னா என்ன ஆகுது, அதுதான் இந்த காரிஃப் கிராப். ஓகேவா? இந்த ரெய்னி சீசன் இந்தியா இஸ் ஜென்ரலி ஃப்ரம் ஜூன் டு செப்டம்பர். நம்மக்கிட்ட எப்போ ரெய்னி சீசன் இருக்குது, ஜூன்லேருந்து செப்டம்பர் தான். ஓகே, வாட் ஆர் த காரிஃப் கிராப்? நம்மளை எப்பப்பெல்லாம் இந்த என்ன ரெய்னி சீசனில் போடுறோம், என்ன கிராப்ஸ் நம்ம ரெய்னி சீசனில் போடுறோம்? பேடினா என்னது, ரைஸ். ஓகே, மெய்ஸ் சோளம், சோயாபீன், கிரவுண்ட்நட்னா என்னது, மல்லாட்டை. ஓகேவா? லைக் கடலை சொல்லுவாங்களா, அதான். தென் காட்டன்னா என்னது, பருத்தி. அதெல்லாம் என்ன கிராப் சொல்கிறாங்க, காரிஃப் crop. Then rabi crop. The crops grown in the winter season are called rabi crops. Okay va, winter season la valera crops என்ன சொல்றாங்க, rabi crops. The time period is generally from October to March. Okay va, அக்டோபர்ல இருந்து மார்ச் மந்த்துக்குள்ள வளர crops தான் என்னது, rabi crops. Examples of rabi crops are wheat, gram, pea, mustard and linseed. Okay va, mustard na என்னமா, கடுகு. Okay va, கடுகு. Then linseed na என்னன்னா ஆளி விதை அப்படி சொல்வாங்க. Besides these, pulses and vegetables are grown during summer at many places. Okay va, இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பல்சஸும் ஒரு சில வெஜிடபிள்ஸும் என்ன ஆகுமா, சம்மர் சீசனில், தட் மீன்ஸ் மார்ச் சீசனில் என்ன ஆகுனா வளரும், மார்ச் மேல வளரும் அப்படி சொல்கிறாங்க. தென் பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் crop production. Why can paddy not be grown in the winter season? Paddy requires a lot of water, therefore it's grown only in the rainy season. Okay, see, ஏன் அந்த paddy வந்து அந்த ரைஸ் வந்து ஏன் வின்டர் சீசனில் வளரல அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா ரைஸ்க்கு என்ன வேணும், நிறைய வாட்டர் வேணும். ஓகேவா? இட் ரெக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் வாட்டர், அதுக்கு அதிகமான வாட்டர் வேணும். ஸோ அது என்ன ஆகுமா, அது ரெய்னி சீசனில் மட்டும்தான் வளரும் அப்படின்றாங்க. Cultivation of crops involves several activities undertaken by farmers over a பீரியட் ஆஃப் டைம். ஓகேவா? ஒரு ஃபார்மர் என்ன பண்ணுறாரு, அவங்க லேண்டில் வந்து அந்த க்ராப்ஸை மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அந்த செடி வளர்ந்துருமா? நோ. ஓகேவா? வாட் யூ ஹாவ் டு டூ, அவர் என்ன பண்ணும், அந்த லேண்டை பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேவா? யூ ஹாவ் டு ஃபைண்ட் தட் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் சிமிலர் டு தோஸ் கேரி அவுட் பை அ கார்டனர் ஆர் ஈவன் பை யூ வென் யூ க்ரோ ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் இன் அவர் ஹவுஸ். ஓகேவா? இப்போ நம்ம வீட்டிலே நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பிளான்ட் வைக்கிறோம், லைக் ரோஸ் பிளான்ட்டு இல்லை ஏதோ ஒரு பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த பிளான்ட்டை வச்சுட்டு அப்படியே விட்டுட்டா சரியாக போயிடுமா? நோ, வி ஷுட் டேக் கேர் ஆஃப் தட் பிளான்ட். ஓகேவா? அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அந்த ஃபார்மரும், அந்த ஃபீல்டு என்ன பண்ணிப்பாங்க, அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டாஸ்க் ஆர் ரெஃபர்ட் டு அஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். ஓகேவா? அந்த ஆக்டிவிட்டீஸை தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவங்க, அக்ரிகல்ச்சரல் practices. See, these activities are listed below. ஓகேவா? ஒரு ஃபார்மர் வந்து அவங்க க்ராப்பை மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகும், அந்த க்ராப்பு அவ்வளோதான். அதை டேக் கேர் பண்ணலன்னா அவ்வளோதான். ஸோ அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயிலை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணுறது. தென் சோவிங்னா என்னது, அந்த விதைகளை வந்து போடுறது. தென் ஆடிங் மேன்யூர் ஆர் ஃபர்டிலைசர்ஸ். ஓகேவா? அந்த ஃபீல்டுக்கு தேவையான ஒரு உரங்கள் எல்லாம் போடுறது. தென் இரிகேஷன். தென் ஃபிஃப்த் ஒன் ப்ரொடக்டிங் ஃப்ரம் வீட்ஸில் என்னது, பூச்சிங்க கிட்டலாம் வந்து காப்பாற்றுறது. தென் சிக்ஸ்த் ஒன் ஹார்வெஸ்டிங். தென் செவன்த் ஒன் ஸ்டோரேஜ். ஹார்வெஸ்டிங் என்னடா, அறுவடை பண்ணுறது. அதை தென் ஸ்டோரேஜ் அறுவடை பண்ண பொருளில் அறுவடை பண்ண பயிருங்களை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா பதப்படுத்தி வைக்கிறது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். The preparation of soil is the first step before growing a crop. Okay, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், க்ராப் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம அந்த சாயிலை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த சாயிலில் அந்த க்ராப் வளருமா அப்படிலாம் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இன் அக்ரிகல்ச்சர் இஸ் டு டர்ன் த சாயில் அண்ட் லூசன் இட். ஓகேவா? அந்த உழவு ஓதட்டு. ஓகேவா? தட் ப்ளோகிங், அந்த ப்ளோ வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஏர் ஓட்டி அந்த சாயிலை வந்து லூஸ் பண்ணுவாங்க.
This allows the roots to penetrate deep into the soil. The loose soil allow the roots to breathe easily even when they go deep into the soil. ஓகேவா, எதுக்காக நம்ம அந்த இடத்துல வந்து ப்ளோ பண்ணுறோம், எதுக்காக நம்ம ஏர் ஓட்டுறோம் அப்படின்னா, அது என்ன ஆகுமா, அந்த சாயிலை லூஸ் பண்ணி அந்த ரூட் வந்து என்னென்னா நல்லா கீழே வரைக்கும் லைக் டெப்த் அடி வரைக்கும் போகி நல்லா வளர்கிறதுக்காக ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். Why does the loosening of soil allow the roots to breathe easily? The loosened soil helps in the growth of earthworms and microbes present in the soil. எதுக்காக வந்து நம்ம சாயிலை லூஸ் பண்ணியிருக்கோம், தென் அது லூஸ் பண்ணுறதுனால தான் ஏன் ப்ரீத்திங் நல்லா நடக்குது அந்த ரூட்ஸ்க்கு, அந்த பிளான்ட்ஸ் எப்படி நல்லா வளருது அப்படின்னா, அந்த லூஸ் பண்ண சாயிலால் earthwormஸும் மைக்ரோப்ஸும் லைக் earthworm மண்புழு ஓகேவா, which is a friend of the farmers. Okay, the organisms are the friends of farmer since they further turn and loosen the soil and add humus in it. Okay, அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மண்புழு இருக்கப்போ என்ன ஆகும், அந்த செடிங்க எல்லாமே நல்லா வளரும். ஓகேவா, அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ப்ளோ பண்ணுறாங்க. பட் why does the soil need to be turned and loosened? எதுக்காக அந்த சாயிலை நம்ம டேர்ன் பண்ணோம் மறுபடியும் லூஸ் பண்ணோம்? You have learned the previous classes that soil contains minerals, water, air and some living organisms. நம்ம lower classesல படிச்சிருப்போம், சாயில் என்ன இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். ஓகேவா, தென் வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும், தென் ஏர் அண்ட் சம் லிவிங் ஆர்கனிசம் லைக் earthworms, மைக்ரோப்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளோட சாயிலில் அதுவாகவே இருக்கும். இன் அடிஷன் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கெட் கம்போஸ்ட் பை சாயில் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா, டெட் பிளான்ட்ஸ், அந்த டெட் பிளான்ட் ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா மக்கி போச்சு, உரமாக மாறுச்சு அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான். In this way, various nutrients held in the dead organism are released back into the soil. The nutrients are again absorbed by the plants. ஓகேவா, ஒரு மக்கி போய் அங்கே இருக்க உரமாக மாறினதுலேருந்து அந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணிக்கும், அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும், அதுக்கான சத்துக்களை என்ன பண்ணும் அந்த பிளான்ட்ஸு அதை அப்சர்வ் பண்ணிக்கும். Since only a few centimeters of this top layer of soil supports plant growth. ஓகேவா, நம்மளோட சாயிலில் மேலே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேயர் தான், நம்ம A layer, B layer, A horizon, B horizonலாம் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அதோட ஃபர்ஸ்ட் ஃபியூ சென்டிமீட்டர் தான் என்ன பண்ணுமா, பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுமா. Turning and loosening of soil brings the nutrient-rich soil to the top so that the plants can use these nutrients. நம்ம அந்த மாதிரி டேர்ன் பண்ணி அந்த சாயிலை வந்து லூஸ் பண்ணுறோம், ப்ளோ பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், the plant will get the nutrients. Thus, turning and loosening of soil is very important for cultivation of crops. Okay, சாயிலை டேர்ன் பண்ணி and loosen பண்ணுறது, அதை வந்து உதிரியாக ஆக்கிறது எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா for cultivation of crops வந்து வளர்கிறதுக்காக. The process of loosening and turning of soil is called tilling or ploughing. ஓகேவா, இந்த ப்ராசஸ்க்கான நேம் என்ன சொல்கிறாங்க, ploughing. ஓகேவா, that means ஏர் ஓட்டுறது. This is done by use a plough. ஏர் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணுறாங்க. Ploughs are made of wood or iron. Okay, ploughs எதால இருக்கலாம், woodாவும் இருக்கலாம், மரத்தாலையா இருக்கலாம், இல்லை இரும்பாலியா இருக்கலாம். If the soil is very dry, it may need watering before ploughing. ஓகேவா, ஒரு வறட்சியான இடத்துல போய் நம்ம போய் பயிர் போட முடியுமா? No. So it should need some water. ஓகேவா, அதுக்கு என்ன வேணும், அதுக்கு கொஞ்சம் வாட்டரும் வேணும். The ploughed field may have a big pieces of soil called crumbs. It is necessary to break these crumbs with a plank. The field is leveled for sowing as well as for irrigation purposes. ஓகேவா, இந்த சாயில் எப்படியும் சாயில் என்ன இருக்குமா, பிக் பீசஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த பீசஸ் பேர் என்ன சொல்கிறாங்க, க்ரம்ஸ். அந்த க்ரம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். ஓகேவா, வித் நம்ம அந்த ஏர் ஓட்டுறோம் அதை வச்சு என்ன பண்ணணும், அந்த க்ரம்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம பிரேக் பண்ணிடணும். அண்ட் அந்த ஃபீல்டு என்ன பண்ணணும், நம்ம லெவலாக ஆக்கிடணும், ஒரு சமமாக ஆக்கணும். எதுக்கு சமமாக ஆக்கணும், ஃபார் அவர் இரிகேஷன் பர்பஸஸ். The leveling of soil is done with the help of a leveler. ஓகேவா, லெவலர்ன்ற டூல் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து ஒழுங்காக லெவல் பண்ணிக்கிறோம், சமப்படுத்திக்கிறோம். Sometimes manure is added to the soil before tilling. This helps in proper mixing of manure with the soil. The soil is watered before sowing. ஓகேவா, நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேன்யூர் வந்து ஆட் பண்ணுறாங்க. மேன்யூர்னா என்னடா, உரம். ஓகேவா, உரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே ஆட் பண்ணுறாங்க. அந்த ப்ளோவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏர் ஓட்டுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க, உரத்தை வந்து அந்த நிலத்தில், ஓகேவா, நிலத்தில் என்ன பண்ணிடுறாங்க, உரத்தை வந்து போட்டுடுறாங்க. ஓகேவா, அது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, சாயிலும் அந்த உரமும் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிடணும் அப்படின்றதுக்காக. The soil is watered before sowing. ஓகேவா, நம்ம பயிர் போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் வாட்டரும் கொடுத்துட்றாங்க. Agricultural implements.
Before sowing the seeds, it is necessary to break the soil to the size of the grains to get a better yield. ஓகேவா, நம்ம என்ன இந்த அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் என்னடா, நம்ம அந்த அக்ரிகல்ச்சருக்கு என்னென்னலாம் பொருள் வேணும், ஓகேவா, லைக் நம்ம இப்போ ஃபார்மர்னால் நமக்கு என்னென்னலாம் வேணும், நம்ம எப்படிலாம் அந்த நிலத்தை உழப்போகிறோம், ஓகேவா, அதை பற்றி தான் பார்க்குறோம். தென் அந்த சீட்ஸை வந்து சோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மர் என்ன பண்ணும், அந்த சாயிலை வந்து நல்லா பதப்படுத்தி வச்சுக்கணும். திஸ் இஸ் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் டூல்ஸ். அது வந்து என்ன பண்ணுறாங்களா, வேரியஸ் டூல், பல டூல்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்களா, பல பொருட்கள் வச்சு இதை செய்கிறாங்க. த மெயின் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸஸ் ஆர் த ப்ளோ, ஹோய் அண்ட் கல்டிவேட்டர். ஓகேவா, ப்ளோ, ஹோய் அண்ட் கல்டிவேட்டர். ஓகே, இந்த 3 டூல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ளோ, this is being used since ancient times for tilling the soil, adding fertilizers to the crops, removing the weeds, scrapping of soil, etc. ஓகேவா, இந்த ப்ளோன்றது, இந்த ஏர் ஓட்டுறது வந்து எப்போ பண்ணாங்க, பிஃபோர் இன் ஏஷியன் டைம்ஸ். ஓகேவா, பழங்காலத்தில் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா உழறதுக்காக, அந்த சாயிலை உழறதுக்காக. தென் ஆடிங் ஃபர்டிலைசர்ஸ்னால் உரங்கள் போடுறாங்க. ஓகேவா, அந்த சாயிலை வந்து உரங்கள் போடுறதுக்காகவும். தென் ரிமூவிங் த வீட்ஸ்னால் என்னம்மா, தேவையில்லாத செடிகள். ஓகேவா, இப்போ லைக் நம்ம இப்போ நம்ம வீட்டிலே இருந்தால் ஒரு கார்டனில் இருந்தால் ரோஸ் பிளான்ட் வளருது அப்படின்னா பக்கத்தில் ஏதோ ஒரு செடி தேவையில்லாமல் அதுவாக வளரும்ல, அதுதான் என்னது, வீட்ஸ். ஓகேவா, தென் ஸ்கிராப்பிங் ஆஃப் சாயில்ஸ். வாட் இஸ் மை ஸ்கிராப்பிங்னா உரசுதல். ஓகேவா, சாயில் எல்லாத்தையும் உரசி அழகாக வச்சுக்கிறாங்க. தென் திஸ் இம்ப்ளிமெண்ட் இஸ் மேட் ஆஃப் wood and is drawn by a pair of bulls or other animals. ஓகேவா, இந்த வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டூல் எப்படி இருக்குன்னா, லைக் உட்டால் மேடாக இருக்கும். அதான் முன்னாடி 2 பேர் ஆஃப் புல்ஸ். ஓகேவா, 2 மாடுங்க, 2 புல்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, அதை இழுத்துட்டு போகும். இல்லை புல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஹார்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆர் கேமல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் கண்டெய்ன்ஸ் அ ஸ்ட்ராங் ட்ரையாங்குலோ அயன் ஸ்ட்ரிப் கால்ட் ப்ளோ ஷேர். ஓகேவா, அதில் என்ன இருக்குன்னா, ஒரு அயன் ஸ்ட்ரிப் ஒன்று இருக்கும், அயன் ராட் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கான பேர் என்னது, ப்ளோ ஷேர். த மெயின் பார்ட் ஆஃப் த ப்ளோ இஸ் அ லாங் லாக் ஆஃப் வுட் விச் இஸ் கால்ட் அ ப்ளோ ஷாஃப்ட். ஓகேவா, அங்கே இருக்க மெயின் பார்ட், அதோட மெயின் பார்ட் என்ன இருக்குமா, லாங்காக இருக்குமா உட்டால், அது பேர் என்னது, ப்ளோ ஷாஃப்ட். தேர் இஸ் அ ஹேண்டில் அட் ஒன் எண்ட் ஆஃப் த ஷாஃப்ட். ஓகேவா, கைப்பிடி, அங்கே ஒரு ஷாஃப்டில் ஒரு இடத்துல என்ன இருக்குமா, கைப்பிடி இருக்குது. த அதர் எண்ட் இஸ் அட்டாச்ட் டு எ பீம் விச் இஸ் பிளேஸ்ட் ஆன் த புல்ஸ் நெக். ஓகேவா, இன்னொரு எண்டு இருக்குல்ல, ஷாஃப்டோட இன்னொரு எண்டு எங்கே இருக்குன்னா, அந்த புல்லோட நெக்கில் இருக்குது, கழுத்தில் இருக்குது. ஒன் பேர் ஆஃப் புல்ஸ் அண்ட் அ மேன் கேன் ஈஸிலி ஆப்ரேட் த ப்ளோ. ஓகேவா, ஒரு மேனும் 2 புல்ஸும் சேர்ந்து அந்த ப்ளோ, அந்த ஏரை வந்து என்ன பண்ண முடியும், அழகாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த இண்டிஜினஸ் உடன் ப்ளோகஸ் இன்க்ரீஸிங் being replaced by iron plow nowadays. ஓகேவா, அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸில் பழங்காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, உடனாக யூஸ் பண்ணாங்க. பட் நவடேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை அயனில் இரும்பாலேயே என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோ. It is a simple tool which is used for removing weeds and for loosening the soil. ஹோல்னா என்னடா, மண்வெட்டி. ஓகேவா, நம்ம சொல்லுவாங்கள்ல மண்வெட்டி சொல்லுவாங்கள்ல, அதுதான் என்னது, ஹோ. அது என்ன சொல்லுவாங்க, ஒரு சிம்பிள் டூல். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிமூவிங் வீட்ஸ், தேவையில்லாத செடிங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மண்வெட்டியை யூஸ் பண்ணுறாங்க. இட் ஹேஸ் அ லாங் ராட் ஆஃப் வுட் ஆர் அயன். ஓகேவா, அங்கே வந்து என்ன இருக்குமா, அங்கே வந்து லாங்காக ஒன்று உட்டால் ராட் மாதிரி இருக்குமா, அது வந்து என்ன, ஒன்று உட்டால் இருக்கும், இல்லை அயனால் இருக்கும், இரும்பால் இருக்கும். A strong, broad and blunt plate of iron is fixed at of its ends and works like a blade. ஓகேவா, ஒரு சைடில் எப்படி இருக்குமா, அந்த ஸ்ட்ராங்காக அயனால் ஆனது எப்படி இருக்குமா, பிளேடு மாதிரி இருக்கும். இட் இஸ் புல்ட் பை அனிமல்ஸ். அனிமல்ஸ் என்ன பண்ணுமா, இதை புல் பண்ணி இழுத்துட்டு போவாங்க அப்படி சொல்கிறாங்க. யா, now we'll see with cultivator. Nowadays plowing is done by tractor driven cultivator. இப்போலாம் எப்போ ஏர் உழுறாங்க, டிராக்டர் வச்சு. ஓகேவா, டிராக்டர் வச்சு எப்போலாம் நம்ம நிறைய ஃபீல்ட்ஸில் பார்த்துருக்கலாம். மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க, அவங்க டிராக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, த யூஸ் ஆஃப் கல்டிவேட்டர் சேவ்ஸ் லேபர் அண்ட் டைம். கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்னமா ஆகுது, லேபர். ஓகேவா, வேலைக்கு என்ன பண்ண தேவையில்ல, ஆளுங்களும் யாரும் தேவையில்லை. தென் டைம், இட் ரெடியூசஸ் அவர் டைம். த நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் சோயிங். சோயிங்னா என்னம்மா, விதைக்கிறது. ஓகேவா, நம்ம அந்த ஒரு விதையை வந்து போடுறோம்ல, அது பேர் தான் என்னது, சோயிங். சோயிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த crop ப்ரொடக்ஷன். ஓகேவா, நம்ம க்ராப் ப்ரொடக்ஷன்லேயே என்ன சொல்கிறாங்க, சோயிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி அப்படின்றாங்க. பிஃபோர் சோயிங் குட் குவாலிட்டி சீட்ஸ் ஆர் செலக்டட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுமா, வி ஷுட் செலக்ட் த குட் குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ். ஓகேவா, இது நல்ல தரமான சீடாக என்ன பண்ணணும், நம்ம பார்த்து அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிடணும். குட் குவாலிட்டி சீட்ஸ் ஆர்
clean and healthy seeds of a good variety. Good quality இருக்க சீட்லாம் எப்படி இருக்குமா, ரொம்ப க்ளீனாக இருக்கும். தென் அது குட் வெரைட்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி சீடாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. Farmers prefer to use seeds with give a high yield. ஓகேவா, இந்த farmers என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வந்து எந்த மாதிரி சீடை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி சீடை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எது வந்து அதிக மகசூல் கொடுக்குது, எது வந்து அவங்களுக்கு அதிகமான அவுட்புட் கொடுக்கும் அப்படின்ற சீடாக பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. செலக்ஷன் ஆஃப் சீட்ஸ், சீடை எப்படி எப்படிலாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். One day I saw my mother put some gram seeds in a vessel and pour some water on them. After a few minutes, some seeds started to float on top. I wonder why some seeds float on water. ஓகேவா, ஒன் டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு கிராம் சீட்ஸ், ஓகேவா, கொஞ்சம் சீட்ஸ் என்ன பண்ணுறாங்க, லைக் கிரவுண்ட்நட், நம்ம எக்ஸாம்பிள் கிரவுண்ட்நட் எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வெசலில் போட்டு அதை அங்கே தண்ணி ஊற்றுறாங்க. ஓகேவா, தண்ணி ஊற்றி அதை ஊற வைக்கிறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதோ, சம் சீட்ஸ், ஒரு சில சீட்ஸ் மட்டும் என்ன ஆகுது, மேலே வந்து தண்ணியில் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, why the seeds are floating, எதுக்காக அந்த சீட்ஸ்லாம் வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படி பார்க்கலாம். Damaged seeds become hollow and thus lighter. ஓகேவா, டேமேஜ் ஆன சீடு, ஒழுங்காக இல்லாத சீட், டேமேஜ் அடிபட்டிருக்க சீட் தான் என்ன ஆகுமா, ரொம்ப ஹாலோவாக, ரொம்ப ஓட்டியாகவும், தென் ரொம்ப லைட் வெயிட்லேயும் இருக்கும் அப்படின்றாங்க. therefore they float on water. ஓகேவா, டேமேஜ் ஆன சீட் தான் என்ன ஆகும், எப்பயுமே ஃப்ளோட் ஆகும் அப்படின்றாங்க. This is a good method for separating good healthy seeds from the damaged ones. ஓகேவா, நம்மளால் பார்த்த உடனே குட் சீட் எது, டேமேஜ் சீட் எது நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ this is the best method அப்படின்னு சொல்கிறாங்க. Before sowing, one of the important tasks is to know about the tools used for sowing seeds. ஓகேவா, நம்ம சீட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, விதைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். Traditional tool. The tool used traditionally for sowing seed is shaped like funnel. ஓகேவா, இந்த ட்ரெடிஷ்னல் டூல்னா என்ன, பழைய காலத்தில் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் யூஸ் பண்ண டூலு ஃபார் சோயிங் சீட், விதைக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குமா, ஃபனல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, the seeds are filled into the funnel, passed down through 2 or 3 pipes having sharp ends. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம், கிரவுண்ட்நட் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த ஃபனலில் என்ன பண்ணும், கிரவுண்ட்நட் சீட்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, தென் இட் பாஸ் டு 2 or 3 பைப்ஸ், 2-3 பைப்ஸ் மூலிமா அது என்ன ஆகுமா, கீழே இந்த சாயிலுக்கு அது பாஸ் ஆகும் அப்படின்றாங்க. These ends pierce into the soil and place seeds there. ஓகேவா, அந்த எண்டு மேலே நம்ம ஃபனலில் வந்து நம்ம சீட்ஸ் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அடியில் போகிற எண்டில் வந்து என்ன ஆகுது, ஒரு இடத்துலையும் அது ஒரு சீட்ஸாக போட்டுட்டு வருது. செகண்ட் டூல் யூஸ்டு ஃபார் சோயிங் சீட் இஸ் சீட் ட்ரில். ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ட்ரெடிஷ்னல் டூல் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னது, சீட் ட்ரில். ட்ரூல் எதுக்காக பார்க்குறோன்னா, சோயிங் சீட்ஸ். ஓகே, சீடை வந்து விதைக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். nowadays the seed drill is used for sowing with the help of tractor. ஓகேவா, இப்போலாம் என்ன பண்ணுறாங்களா, ட்ரெடிஷ்னல் டூல் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, சீட் ட்ரில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் சோயிங். ஓகே, சீடை விதைக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சீட் ட்ரில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீட் ட்ரில் எங்கே கட்டுவாங்கன்னா, டிராக்டருக்கு பின்னாடி, டிராக்டரோட பேக் சைடில் என்ன பண்ணிடுறாங்க, இந்த சீட் ட்ரில்லை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடுறாங்க. this tool sows the seeds uniformly at proper distances and depth. ஓகேவா, அந்த டூல் என்ன பண்ணுமா, அந்த சீட் ட்ரில் என்ன பண்ணுது, சீட்ஸை வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல என்ன பண்ணுது, ப்ராப்பராக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல போட்டுடுறாங்க. லைக் டிஸ்டன்ஸ், கரெக்டான டிஸ்டன்ஸில். ஓகேவா, லைக் இப்போ 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கேப்பில் இவ்வளோ டெப்த்தில் போடணும், இந்த ஃபீட்டில் போனோம். ஓகே, அந்த அளவுக்கு போட்டுறாங்க. இட் ensures that seeds get covered by soil after sowing. ஓகேவா, அந்த சீடை போட்டுட்டு என்ன பண்ணணுமா, அந்த ட்ரில்லை என்ன பண்ணிட்டு சாயிலையும் மேலே போட்டுட்டு prevents damage caused by birds. ஓகேவா, அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சாயிலை போட்டு மேலே க்ளோஸ் பண்ணுறாங்க. sowing by using a seed drill saves time and labor. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம சீட் ட்ரில் வச்சு சோ பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுமா, அது டைமையும் அந்த லேபரையும் சேவ் பண்ணுது. An appropriate distance between the seed is important to avoid overcrowding of plant. ஓகேவா, லைக் இப்போ ஒரு ஃபீல்டில் வந்து நான் நிறைய செடி போட்டுறேன், அது இடத்துல அங்கங்கே போட்டுறேன், ஒரு கண்ட இடத்துல போட்டுறேன்னா என்ன ஆகுவாங்க, ஓவர் க்ரௌடிங் ஆகி சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து டை ஆகும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சீட் போடுறப்போ இந்த அளவில் இந்த டிஸ்டன்ஸில் தான் போடணும், இந்த டெப்த்தில் தான் போடணும், ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கணும், we should make sure on that. This allows plants to get sufficient sunlight, nutrients and water from the soil. எதுக்காக வந்து ப்ராப்பர் டிஸ்டன்ஸ் விடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் என்ன ஆகும், ஒரு பிளான்ட்டுக்கும் தனியாக சன்லைட் கிடைக்கும். தென் இட் அப்சர்வ்ஸ் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில். ஓகேவா, அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அவங்க அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த பிளான்ட்டு போய் அவங்க அந்த சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். தென் இட் ஃபார் வாட்டர்,
sometimes a few plants have to be removed to prevent overcrowding. ஓகேவா, இப்போ ஒரு இடத்துல நிறைய பிளான்ட் வளர ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம அந்த இடத்துல ஓவர் க்ரௌடிங் நிறைய கும்பலாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் த பிளான்ட்ஸை வந்து அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். The next one is adding manures and fertilizers, okay, which are added to the soil in the form of nutrients for the healthy growth of plants are called manure and fertilizers. ஓகேவா, ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம சாயிலில் வந்து ஆட் பண்ணுறோம். எதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறோன்னா, டு கெட் த நியூட்ரியன்ஸ். ஓகே, பிளான்ட்டுக்கு வந்து என்னென்ன சத்து கிடைக்கணுன்றதுக்காகவும், ஃபார் த ஹெல்த்தி க்ரோத் ஆஃப் பிளான்ட் வந்து நல்லா செழிப்பாக வளரணுன்றதுக்காகவும் யூஸ் பண்ணுறது பேர் தான் என்னது, மேன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். I saw a healthy crop growing in a farm. In the neighboring farm, the plants were weak. Why do some plants grow better than others? என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபார்மில் வந்து அவர் என்ன பார்த்தாருன்னா, நல்லா ஹெல்த்தி க்ராப், நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்க க்ராப்பை பார்க்குறாரு. ஓகேவா, செடிங்களை பார்க்குறாரு. தென் இன்னொருத்தரோட ஃபார்மில் என்னத்தை பார்க்குறாரு, இந்த பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகேவா, அன்ஹெல்த்தியாக இருக்குது. அது ஏன் ஒரு இடத்துல நல்லா வளருது, ஒரு இடத்துல ஏன் ஒழுங்காக வளரல அப்படி கேட்குறாங்க. The soil supplies mineral nutrients to the crop. ஓகேவா, அந்த சாயில் வந்து என்ன சப்ளை பண்ணுமா அந்த பிளான்ட்ஸ்க்கு, நியூட்ரியன்ஸ் கொடுக்கும். ஓகேவா, நியூட்ரியன்ஸ் என்ன, சத்துக்கள் கொடுக்குது. The nutrients are essential for the growth of plants. ஓகே, அந்த நியூட்ரியன்ஸால் தான் என்ன ஆகுது, அந்த பிளான்ட்ஸ் வந்து நல்லா அழகாக வளருது. In certain areas, farmers grow crop after crop in the same field. ஓகேவா, இப்போ ஒரு சில ஏரியாஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபார்மர்ஸ், அந்த விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல வந்து க்ராப்பை போடுறாங்க. ஓகே, ஒரு ஃபீல்டில் க்ராப்பை போடுறாங்கன்னா, அடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதே க்ராப்பை என்ன பண்ணிடுறாங்க, மறுபடியும் அவங்க அந்த சேம் ஃபீல்டில் அதே க்ராப்பை மறுபடியும் போட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேவா, த ஃபீல்ட் இஸ் நெவர் லெஃப்ட் அன்கல்டிவேட்டட் ஆர் ஃபாலோ. ஓகேவா, அவங்க அந்த ஃபீல்டை வந்து என்ன பண்ணுறது இல்லை, கொஞ்ச நாள் அப்படியே விடுறதே இல்லை. அறுவடை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அதே இடத்துல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இமேஜின் வாட் ஹேப்பன்ஸ் டு த நியூட்ரியன்ஸ். ஓகே, அதே இடத்துல போட என்ன ஆகும், அங்கே என்ன நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கண்டினியூஸ் க்ரோயிங் ஆஃப் க்ராப்ஸ் மேக்ஸ் அ சாயில் போரர் இன் சர்டைன் நியூட்ரியன்ஸ். ஓகேவா, ஒரு இடத்துல கண்டினியூஸாக நம்ம அந்த இடத்துல க்ராப் போட்டு அறுவடை பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், சாயில் இருக்க எல்லா நியூட்ரியன்ஸும் என்ன ஆகிடும், போயிடும். ஓகேவா, ரொம்ப போராக இருக்கும் அவங்களோட நியூட்ரியன்ஸ் அப்படின்றாங்க. Therefore, farmers have to add manure to the fields to replenish the soil with nutrients. ஓகே, சாயில் அந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுமா, அவங்க சாயிலுக்கு வந்து ஒரு சில நியூட்ரியன்ஸ், ஒரு சில மேன்யூஸ், உரங்கள் எல்லாமே போடணும் அப்படின்றாங்க. ரெப்ளிஷ்மெண்ட்னா என்ன, நிரப்புதல். ஓகேவா, ஒரு சில மேன்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி அவங்க என்ன பண்ணுமா, அந்த சாயிலை வந்து நிரப்பணும் அப்படி சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கால் மேன்யூரிங். ஓகேவா, இந்த மாதிரி அவங்க மேன்யூர் ஆட் பண்ணுறாங்களா அந்த சாயிலுக்கு, எதுக்காக மேன்யூர் ஆட் பண்ணுறாங்க, டு கெட் த நியூட்ரியன்ஸ். அதுதான் என்ன சொல்கிறாங்க, மேன்யூரிங் அப்படி சொல்கிறாங்க. இம்ப்ராப்பர் ஆர் இன்சஃபிஷியன்ட் மேன்யூரிங் ரிசல்ட்ஸ் இன் வீக் பிளான்ஸ். ஓகே, ஒழுங்காக நம்ம உரம் போட்டு நம்ம செடியை பார்க்கல அப்படின்னா என்ன ஆகும், அந்த செடியில் கடைசியாக நமக்கு வீக்கான ஒரு பிளான்ட்டாக வரும். ஓகேவா, அன்ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டாக வரும் அப்படின்றாங்க. மேன்யூர் இஸ் அன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, மேன்யூர் என்னது, ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். எப்படி அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படி சொல்கிறாங்க, ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னால் என்னடா, ஒரு மாட்டு சாணத்துலேருந்து எடுக்கிறதோ அதுதான் என்னது, இல்லை ஒரு மக்கான ஒரு பொருள்லேருந்து எடுக்கிறதோ என்னது, மேன்யூர். நம்ம பற்றி பார்க்கலாம். Manure is an organic substance obtained from the decomposition of plant or animal wastes. ஓகேவா, ஒரு பிளான்ட் இல்லை அனிமலோடைய வேஸ்ட்லேருந்து, ஓகே, மக்கி போயிருக்குள்ள அதுதான் என்ன சொல்கிறாங்க, மேன்யூர் அப்படின்றாங்க. Farmers dump the plant and animal waste in pit at open places and allow it to decompose. ஓகேவா, இப்போ வந்து ஒரு இடத்துல பிளான்ட்லாம் வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிளான்ட் செத்து போச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுறாங்க, இந்த பிளான்ட்டை ஃபார்மர்ஸ் வந்து பிட்னா என்னது, குழி தோண்டி அதை போட்டு மூடி வைக்கிறாங்க. ஓகேவா, கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகி மக்கி போயிருக்கும். ஓகேவா, அந்த மக்கி போனதை அவங்க என்ன எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, மேன்யூராக எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. த டீகம்போசிஷன் இஸ் காஸ்ட் பை சம் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேவா, அங்கே எப்படி அது மக்கி போயிருக்கு, அந்த டீகம்போஸ் எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு சில கண்ணு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸால். இந்த டீகம்போஸ்ட் மேட்டர் இஸ் யூஸ்ட் அஸ் ஆர்கானிக் மேன்யூர். ஓகேவா, அந்த மாதிரி டீகம்போஸ் ஆகியிருக்கல அதுதான் என்னென்னு யூஸ் பண்ணுறாங்க, ஆர்கானிக் மேன்யூர்னு யூஸ் பண்ணுறாங்க, உரங்கள். ஓகேவா, யூ ஹேவ் ஆல்ரெடி லேர்ன்ட் அபவுட் வேர்மி கம்போஸ்டிங் இன் கிளாஸ் 6. ஓகேவா, கிளாஸ் 6ல் இதை பற்றி என்ன, வேர்மி கம்போஸ்டிங் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம்ல அதுதான். 1.2 டேக் மூங் ஆர் கிராம் சீட்ஸ் அண்ட் ஜெர்மினேட் தெம். ஓகேவா, மூங்கில் கிராம் சீட் எடுத்துக்கிட்டு அது வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, ஜெர்மினேட் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் முளைக்குள்ள அதுதான்.
Select 3 equal sized seedlings out of these. Now take a 3 empty glasses or similar vessels. ஓகேவா, அந்த ஜெர்மினேட் பண்ணியிருக்கோம்ல அந்த சீட்ஸ், அந்த சீடை வந்து என்ன சொல்கிறாங்க, 3ஆக வந்து பிரிச்சுக்கோங்க. அப்புறம் அதை வந்து 3 எம்டி கிளாஸஸில் வைங்க. ஓகேவா, மார்க் தேம் ஆஸ் A, B and C. ஓகேவா, அந்த ஒரு கிளாஸை என்ன பண்ணணும், A, B and Cன்னு வச்சுருவோம். To glass A, add little amount of soil mixed with a little cow dung manure. ஓகேவா, அந்த கிளாஸ் ஏல நம்ம என்ன வைக்கிறோம், கொஞ்சம் சாயில் கூட என்ன பண்ணுறோம், கவுடங் மாட்டுச்சாணம் இருக்குல்ல, மேன்யூர் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுறோம், அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இன் கிளாஸ் பி புட் த சேம் அமௌண்ட் ஆஃப் சாயில் மிக்ஸ்ட் வித் லிட்டில் யூரியா. ஓகேவா, கிளாஸ் பியில் என்னது, கொஞ்சம் சாயில் கூட யூரியா என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, அதை ஆட் பண்ணுங்க அப்படின்றாங்க. Take the same amount of soil in glass C without adding anything. ஓகே, கிளாஸ் சியில் என்ன பண்ணுறோம், நம்ம வெறும் சாயில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே நம்ம என்ன பண்ணல, ஆடே பண்ணலை. Now pour the same amount of water in each glass and plant the seedlings in them. ஓகேவா, அந்த 3 கிளாஸஸ்ல என்ன பண்ணிக்கிறோம், நம்ம தண்ணி மூணு கிளாஸஸ்லையுமே அளவான தண்ணி ஊற்றி அதை அந்த அதில் வந்து சீட்லிங்ஸ், ஓகேவா, அந்த ஜெர்மினேட் ஆச்சுல அந்த சீட்லிங்ஸை வந்து பிளேஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. Keep them in a safe place and water them daily. After 7 to 10 days observe their growth. ஓகேவா, அது எங்கே வைக்க சொல்கிறாங்க, ஒரு சேஃபான பிளேஸில் வைங்க, டெய்லி வந்து தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 days 7 to 10 days கழிச்சு என்ன பண்ணுங்க, அதோடைய growth என்னன்னு பாருங்க அப்படின்றாங்க. Did all the plants in all the glasses are grown at same pace? Which glass showed better growth of plants? In which glass was of growth fastest? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எந்தில் வந்து நல்ல க்ரோத் வந்திருக்கு, எதில் வந்து நல்ல பிளான்ஸ் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. Fertilizers are chemical substance which are rich in particular nutrient. Fertilizers என்னடா சொல்கிறாங்க, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, அது வந்து என்ன, கெமிக்கலால் உருவான ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பொருள். அதில் என்ன இருக்குமா, ஒரு சில நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றாங்க. How are these different from manure? மேன்யூர் வந்து என்னென்னா கவுடங் மாட்டுச்சாணத்துலேருந்து ரெடி பண்ணுது அப்படின்றோம் நம்ம. ஃபர்டிலைசர் வந்து அதுக்கும் ஃபர்டிலைசருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஃபர்டிலைசராக ப்ரொடியூஸ்ட் இன் ஃபேக்ட்ரிஸ். ஃபர்டிலைசர்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரிஸ். ஓகேவா, தொழிற்சாலைகளில் ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் ஆர், ஃபர்டிலைசருக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா, யூரியா, அமோனியம் பாஸ்பேட், சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ், என்பிகே. என்பிகேனா என்னடா, நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் potassium. These are the some of the fertilizers. நம்ம லேண்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு சில ஃபர்டிலைசர்ஸ் சொல்கிறாங்க. The use of fertilizers has helped the farmers to get better yield of crops such as wheat, paddy and maize. ஓகே, ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபார்மர்ஸ்க்கு என்ன கிடைக்குன்றாங்க, நிறைய பெட்டர் ஈல்டு ஆகும். ஓகே, அவங்களால நிறைய அதுலேருந்து லாபம் பார்க்க முடியும் அப்படின்றாங்க. என்னென்ன க்ராப்ஸ் அப்படின்னா, வீட்னா என்ன, கோதுமை. ஓகேவா, பேடினா என்னது, ரைஸ், அரிசி. தென் மெய்ஸ்னா சோளம். ஓகேவா, அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. பட் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் ஹாஸ் மேட் த சாயில் லெஸ் ஃபர்டைல். ஓகேவா, நம்ம அளவுக்கு மீறி ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணணும். இஃப் யூஸ் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ஃபர்டிலைசர், ஓகே, நம்ம அதிகமான ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாட் ஹேப்பன் டு த சாயில், அந்த சாயில் வந்து என்ன ஆகும், அவங்களுடைய ஃபர்டைல் தன்மை, அவங்களுடைய வளம், அந்த சாயிலுக்குன்னு ஒரு வளம் இருக்குல்ல, அதையே என்ன பண்ணுமா, இட் லூசஸ் இட். ஓகேவா, அதை இழந்துடும். Fertilizers have also become a source of water pollution. ஓகேவா, ஃபர்டிலைசரும் என்ன சொல்கிறாங்க, வாட்டர் பொல்யூஷனுக்கான ஒரு சோர்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. Therefore, in order to maintain the fertility of the soil, we have to substitute fertilizers by organic manure or leave the field uncultivated in between 2 crops. ஓகேவா, இல்லை இவ்வளோ நம்ம வாட்டர் பொல்யூஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சாயிலில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், மேன்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபர்டிலைசருக்கு பதில் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மேன்யூர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணிக்கலாம், ஒரு க்ராப் பேடி போட்டு இந்த சீசனில் பேடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது லீவ் பண்ணிடலாம். கொஞ்சம் நெக்ஸ்ட்டு சீசனில் போடுறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு என்ன பண்ணிடலாம், அந்த க்ராப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம அந்த லேண்ட் அப்படி எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் அப்படி சொல்கிறாங்க. The use of manure improves soil texture as well as its water retaining capacity. ஓகேவா, மேன்யூர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, சாயிலோடைய வளமெல்லாம் அதிகமாக ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, மேன்யூர்னா என்னது, கவுடங்ஸ். ஓகேவா, கவுடங்க் இல்லைனா டீகம்போஸ் ஆன மெட்டீரியல்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சாயிலோடைய வளங்கள் எல்லாம் அதிகமாகுது அப்படி சொல்கிறாங்க. Another method of replenishing the soil with nutrient is through crop rotation. ஓகேவா, இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, another method of replenishing என்ன, நிரப்புதல். ஓகேவா, இன்னொரு மெத்தட் என்ன, இன்னொரு மெத்தட் நியூட்ரியன்ட் நிரப்புற இன்னொரு மெத்தட் என்ன அப்படி பார்த்தோன்னா, crop rotation.
This can be done by growing different crops alternately. ஓகேவா, இப்போ வந்து இப்போ ஒரு ஃபீல்டில் வந்து பேடி போட்டுட்ருக்கோம், நெக்ஸ்ட் அதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேடியே போட்டால் தான் வந்து என்ன ஆகுது, சாயிலோடைய ஃபர்டைலெல்லாம் குறையுது. ஓகே, சாயிலோட வளம், அந்த மண்ணோட வளத்தை எல்லாம் குறையுது. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், நம்ம இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ராப் ரொட்டேஷன். க்ராப் ரொட்டேஷனாக என்னடா, ஒரு க்ராப் இப்போ பேடி போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அங்கே வீட் போடலாம். வீட் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம சுகர் கேன் போடலாம். ஓகேவா, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுறதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து நல்ல சாயிலோடைய நியூட்ரியன்ஸ் எப்படி இருக்குமா, சேம் லெவலில் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. This can be done by growing different crops alternately. Earlier, farmers in northern India used to grow legumes as fodder in one season. ஓகேவா, and wheat in the next season. Legumes தான் என்னடா, பருப்பு வகைகள். ஓகே, லெகியூம்ஸ் என்ன, பருப்பு வகைகள். இந்த பருப்புலாம் இருக்குல்ல, துரம்பருப்பு, கடலை பருப்பு, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் என்னது, லெக்யூம்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்களா, நார்த்தன் இந்தியாவில், நார்த் சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லெக்யூம்ஸ், பருப்பு வகைகளை போட்டு ஒரு சீசனில் பருப்பு வகையை போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீசனில் என்ன பண்ணுறாங்க, வீட். ஓகேவா, வீட் போட்டு கோதுமையை போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே லெக்யூம்ஸ் அதே தான் பருப்பு வகைகள் போடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. This help in the replenishment of the soil with new nitrogen. ஓகேவா, இது என்ன ஆகுமா, சாயிலில் வந்து அவங்களுடைய வளத்தை வந்து குறைக்காமல் இருக்குது அப்படின்றாங்க. ஃபார்மர்ஸ் ஆர் பீங் என்கரேஜ் டு அடாப்ட் திஸ் ப்ராக்டிஸ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. In the previous classes, you have learned about Rhizobium Bacteria. These are present in the nodules of the roots of leguminous plants. They fix atmospheric nitrogen. Okay, the Rhizobium Bacteria is nothing but a type of bacteria. Okay, this is a one kind of bacteria. And the bacteria எங்க இருக்கும் அப்படின்னா leguminous plants ஓட ரூட்ஸில். ஓகேவா, பயிர் வகைகள் இருக்குல்ல, பருப்பு வகைகள் இருக்குல்ல, அந்த பிளான்ட்டோடைய ரூட்டில் தான் இருக்குமா. நாடியூல்ஸ்லாம் என்னடா, முடிச்சுகள். ஓகேவா, அந்த முடிச்சுகளில் தான் என்ன ஆகுமா, அந்த ரூட்டோட முடிச்சுகளில் தான் என்ன இருக்கும், அந்த பாக்டீரியா வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, டெஃபிக்ஸ் அட்மாஸ்பிக் நைட்ரஜன். அது என்ன பண்ணுமா, அந்த பாக்டீரியா வந்து என்ன ஹெல்ப் பண்ணுமா, அந்த பிளான்ட்டுக்கு நைட்ரஜன்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு சாலிபிள் சப்ஸ்டன்ஸாக வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கு தராங்க. ஓகேவா, see that bacteria is called as Rhizobium Bacteria. Then advantages of manure. ஓகேவா, manure யூஸ் பண்ணுறதுனால நமக்கான என்னென்னலாம் அட்வான்டேஜ் அப்படி பார்க்குறோம். மேன்யூர்னா என்னது, ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் கவு டங். ஓகேவா, the organic manure is considered better than fertilizers. Organic manure water holding capacity of the soil, ஏற்ற அளவுக்கு தண்ணி இது பார்த்துக்கோ அப்படின்றாங்க. It makes the soil porous due to which exchange of gases becomes easy. ஓகேவா, சாயில் வந்து போரஸ்னால் என்னடா, ஓட்டிங்க. ஓகேவா, அங்கங்கே வந்து அந்த சாயில் வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கும். ஸோ கேஸ் ஆனால் என்ன ஆகும், கீழே கேஸ்லாம் மாற்றி ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ். ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ் தான் என்னடா, ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் த ஃபார்மர், யா எர்த்வார்ம். ஓகேவா, எர்த்வார்ம் தான் என்னது, ஃபார்மர்ஸோடைய ஃப்ரெண்ட். ஓகே, மண்புழு தான் என்னது, ஃபார்மரோட ஃப்ரெண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் மைக்ரோப்ஸ் நிறைய வந்து அங்கே மண்புழுலாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் த டெக்ஸ்டர் ஆஃப் த சாயில். டெக்ஸ்டர் ஆஃப் த சாயில்னா என்னது, சாயிலோடைய அமைப்புங்க, மண்ணோடைய அந்த அமைப்பையும் என்ன பண்ணுமா, அது அதிகப்படுத்தும். We will see the differences between fertilizer and manure. ஓகேவா, நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா differences for fertilizerக்கும் manure ஆன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், fertilizer. A fertilizer is an inorganic salt. ஓகேவா, ஃபர்டிலைசர்னா நமக்கு என்னன்னு தெரியும், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் என்னது, ஃபர்டிலைசர். ஓகேவா, இன்ஆர்கானிக்னா என்னடா, இயற்கையாக இல்லாமல் வந்தது. manure is a natural substance obtained by the decomposition of cattle dung, human waste and plant residues. ஓகேவா, manure என்னன்னு தெரியும், இயற்கையாக வந்த உரம். ஓகேவா, cattle dungனா என்ன, மாட்டுச்சாணம். தென் ஹியூமன் வேஸ்ட், அப்புறம் பிளான்ட், மக்கி போன பிளான்ட், டீகம்போஸ் ஆன பிளான்ட்லேருந்து வரது தான் manure. A fertilizer is prepared in factories. ஃபர்டிலைசர் எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரிஸில். ஓகேவா, தொழிற்சாலைகள் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபர்டிலைசரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. manures can be prepared in the fields itself. ஓகேவா, manure நம்ம எங்கே பண்ணலாம், எங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஃபீல்டுலே, நம்மளுடைய நிலத்துல என்ன பண்ணிக்கலாம், manure ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, மாட்டுச்சாணத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வைக்கோல் கூட ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னாலே என்னது அது, manure. ஓகேவா, a fertilizer does not provide any humus to the soil. ஓகேவா, ஃபர்டிலைசர் ஒரு கெமிக்கல் சொல்லிட்டோம், அது எப்படி ஒரு ஹியூமஸ் கொடுக்கும், மக்கான பொருள் அது எப்படி கொடுக்கும், it does not give. ஓகேவா, see this one, manure provide a lot of humus to the soil. manure நமக்கு என்ன தரும், நிறைய வந்து ஹியூமஸ் தரும் அப்படின்றாங்க.
Fertilizers are very rich in plant nutrients like nitrogen, phosphorus and potassium. Okay, fertilizer என்னது அதுவாக உருவானது, ஓகே, செயற்கையாக உருவானது. ஸோ அது என்ன இருக்குமா, அதிகமாக பிளான்ட்டோடைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். பிளான்ட்டுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதில் என்ன இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இட் கண்டென்ஸ் மோர் நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இந்த 3 கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அந்த ஃபர்டிலைசரில் என்ன இருக்குன்றாங்க, நிறைய இருக்குன்றாங்க. மேன்யூர் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் ரிச் இன் பிளான்ட் நியூட்ரியன்ஸ். ஓகேவா, மேன்யூரில் என்ன இல்லை அந்த அளவுக்கு இல்லைனாலும் எப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே children, I will wind up this section with this part. We will see the remaining part in the next video. Until then, bye bye from Priyadarshini.